ஐஸ்வர்யவான். பணம் முக்கியமில்லை என்று ஒருபோதும் சொல்ல வேண்டாம். அப்பொழுது பணம் கிடைக்காது. என்னைக்கோ நீங்க சொல்லிட்டீங்க பணம் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால உங்களுக்கு பணம் கிடைக்குது இல்லை, அது மரமாகி விட்டது. செத்தா பணத்தை கொண்டு போகையா, பணமா முக்கியம். ஆம், செத்த பிறகு பணத்தை கொண்டு போக முடியும். எப்படி? நான் இந்த செத்த சாக முதல் இந்த பணத்தை வச்சு பெரிய பெரிய ஊழியம் செஞ்சு நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதனாலே நான் பரலோகத்துக்கு மக்களை நான் சொத்தாய் கொண்டு போவேன். தேவராஜ்யத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டு பண்ண முடியும். பணம் முக்கியம் இல்லைன்னு சொன்னனால நிறைய பேர கையில பணம் இல்லை. பணம் அத்தியாவசியம் இல்லைன்னு யாராவது சொன்னால் அப்படிப்பட்டதை கேட்க வேண்டாம், அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்க வேண்டாம். பாஸ்டர் வால்டர் பணத்தை பற்றி தான் பேசுறார். அப்படி சொன்னால் ஆம், பைபிள்ல எல்லா இடமும் பணத்தை பத்தி தான் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ஜெபம் எல்லாவற்றுக்கும் பதில் என்று பைபிள் சொல்லவில்லை. ஜெபத்தினால எல்லாத்தையும் செய்யலான்னு பைபிள் சொல்லவும் இல்லை. நான் என்னுடைய நண்பனுக்காக ஜெபிக்கிறேன், அவன் ரட்சிக்கப்படணும். அவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற வாய்ப்பை ஜெபத்தால் உண்டு பண்ணலாமே தவிர அவனை ரட்சிக்கப்பட வைக்க முடியாது. ஆனா ரட்சிப்பு ஜெபத்தால வராது. ரட்சிப்பு அவன் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட வேண்டும். அப்ப ரட்சிப்பை விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுவதனால தான் அவனுக்கு பெறலாமே தவிர நான் ஜெபித்தனால அவன் அங்க ரட்சிக்கப்பட மாட்டான். எனவே ஜெபத்தினால எல்லாம் அல்ல செய்ய முடியும் என்று சொல்வது தவறு. ஜெபம் எல்லாவற்றுக்கும் பதில் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணி இன்னும் தரித்திராக தான் இருக்காங்க. நான் தரித்திரத்தை ஏழ்மையை வெறுக்கிறேன், நான் பணக்காரனாய் வாழ ஆசைப்படுறேன். இன்னைக்கு பிசாசு ஏழ்மையை விரும்புகிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஏழ்மையா இருக்காங்க. ரேஞ்ச் ரோவர்ல, BMW, ஜகுவால, அவுடி கார்ல வாரவங்க பணக்காங்க. நீங்க சர்ச்களை பாப்பீங்களா? அப்படி அடிச்சு கீழே விழுந்து பிறண்டு வாந்தி பண்ணி பேய் பிடிச்சுக்குது. யாராவது பாத்தீங்களா? இல்ல. 10,000 ஒண்ணு இருக்கும். ஆனா யாருக்கு பேய் பிடிக்குது? ஒண்ணு இல்ல, ஓட்டாண்டியாக்கு தான் பேய் பிடிக்குது. பிசாசு பிடிக்கும். ஒரு பிசாசு ஒரு மனிதனை விட்டு போன உடனே அது எங்க போகுது? வறண்ட இடத்துக்கு, காஞ்சி போன இடத்துக்கு. அது பிசாசு. ஆனா பைபிள்ல பணத்தை பத்தி பேசும் பொழுது, பரலோகத்தை பத்தி பேசும் பொழுது, ஒரு பரலோகத்தை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். பரலோகம் யாருக்கு ஒப்பிடப்படுது? ஐஸ்வர்யவான். அவன் என்ன செய்தான்? ஒருவனுக்கு 5 தாழ்ந்து, ஒருவனுக்கு 2 தாழ்ந்து, ஒரு தாழ்ந்து கொடுத்தான். அப்ப ஐஸ்வர்யவானுக்கு பரலோகத்தை யாருக்கு ஒப்பிடுவேன்? ஒரு ராஜாவுக்கு ஒப்பிடுவேன். ஒரு பரலோகத்தை யாருக்கு ஒப்பிடுவேன்? ஒரு தகப்பன், ஒரு ராஜா தன் மகனுக்கு திருமணத்தை ஏற்படுத்தினான். அந்த திருமணத்துக்கு ஃபர்ஸ்டா பணக்காரரை கூப்பிட்டான். இல்லாம பொண்ணை இடம் மிச்சமானால ஏழைகளை கூப்பிட்டான். ஆமாவா இல்லையா? அப்ப பரலோகம் ஐஸ்வர்யவானுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. அப்ப பணத்தால, ஜெபத்தால அல்ல, நிறைய விஷயத்தை பணத்தால செய்ய முடியும். பைபிள்ல எக்லீசியஸ் சாப்டர் 10 வெர்ஸ் 19 விருந்து சந்தோஷத்துக்கு கண்டு. அப்ப சாப்பாடு ஒரு சந்தோஷமாக தான் செய்யப்படும். சாப்பிடுற நேரத்துல சந்தோஷமா 4 பேர் ஒரு கெட்டுக்குது, ஃபெலோஷிப். அதுதான் அதாவது எதையும் சந்தோஷம். அப்ப பைபிள் சொல்லுது விருந்து சந்தோஷத்துக்கு. அது சந்தோஷமாக்குது. அதுல என்ன பண்ணுனா ஏது பண்ணா டென்ஷன்ல கூடாது. சாப்பிடுற சாப்பாடை சந்தோஷமா மதிச்சு அழகா சாப்பிடுங்க. அது ரொம்ப முக்கியம். விருந்து சந்தோஷத்தை செய்யப்படும், திராட்சரசம் ஜீவன் உள்ளவரை களிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இங்கிலீஷ்ல போட்டுக்குது பட் மணி ஆன்சர்ஸ் எவ்ரிதிங். பணம் எல்லாத்துக்கும் பதில். பணம் தான் பதில். பணம் முக்கியம்.
வறுமையை வெறுக்கிறேன். வாயால கேட்க சொல்லணும். நீங்க ஏற்கனவே சொன்னதை கேன்சல் ஆகணும். நான் வறுமையை வெறுக்கிறேன், பணம் முக்கியம் இல்லை என்று சொன்னேன். சொல்லுங்க, பணம் முக்கியம் இல்லை என்று சொன்னேன். அதை இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் பண்றேன். பணம் முக்கியம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தனுக்கு அடிமை. நான் அடிமையாக்க விருப்பம் இல்லை. பணமோ எல்லாவற்றுக்கும் பதில். பணம் எல்லாத்துக்கும் உதவும். பணம் இருந்தா உதவும், ஊழியத்துக்கு உதவும். சபை சீக்கிரம் வளர்றதுக்கு என்ன உதவும்? பணம் உதவும். சபையில ஜனம் நிறைகிறதுக்கு என்ன உதவும்? பணம் உதவும். பணம் இருந்தா எல்லாம் எங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. பாஸ்டர் எனக்கு பிரச்சனை பணம் இல்ல பாஸ்டர், என் பிள்ளைகள் என்னை கீழ்படுறாங்கல்ல, சொல்றதை கேட்கறாங்க, அது இல்ல பிரச்சனை. பணம் இருந்தா இப்படி இருக்குங்க. அம்மா அப்பா என்னம்மா தும்மலாமா காய்ச்சலாமா சுத்தி சுத்தி வருவாங்க. இன்னும் ரொம்ப வல்லமையான வசனம் நீதிமொழிகள் 21:14. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலே பரிதானம் கோபத்தை ஆற்றும். அது கோபத்தை முடிக்கும். பணம் தான், பணத்துக்கு பெரிய மதிப்பு. அப்ப பணம் முக்கியம். சொல்லுங்க, பணம் முக்கியமானது. உண்டைக்கு உங்களுக்கு என்னது பிரச்சனை? என்ன பிரச்சனை? பணம். அப்ப பணம் இருந்தா சுகமா இருக்கலாம். இப்ப உனக்கு ஹார்ட்ல பிரச்சனை, ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போனா ஹார்ட் நிக்குமா, வேலை செய்யுமா? ஆனா அதே பணத்தோட போன என்ன நடக்கும்? ஹார்ட் நின்றாலும் உனக்கு புது ஹார்ட்டை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவான். எல்லாமே பணத்தில் நடந்துக்கும். பணம் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்க காரணம் உங்கள் சிந்தை, உங்கள் தாட்ஸ், நீங்க நினைக்கிற விதம். ஏழ்மைக்கு காரணம் சிந்தனையில பிரச்சனை. இன்னைக்கு முதலாவது பாயிண்ட் நான் பேசுவேன், இது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. ஆனா அடுத்த பாயிண்ட் வந்து புத்தி, அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து குவாலிட்டி. அது அடுத்த கிழமை பேச, அது ரொம்ப வித்தியாசம். ஆனா இன்னைக்கு முதலாவது, செழிப்பு ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. சொல்லுங்க, செழிப்பு ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. வாய்தான் சொல்லுங்க, செழிப்பு ஒரு ப்ராமிஸ் அல்ல. இட்ஸ் a covenant. அது உடன்படிக்கை. பைபிள்ல எங்கேயுமே தேவன் பணத்தை தருவதாக வாக்கு பண்ணவே இல்லை. பணம் வாக்குத்தத்தத்தினால் வரவில்லை, அது ஒரு நிபந்தனை. 5 அப்ப 2 மீனை அவ்வளவு பேர் கொடுத்தார், அது ஜெபத்தினால வரல, அதுக்கு ஒரு நிபந்தனை. அவங்க 5 அப்பத்தை 2 மீனை வச்சாங்க. பேதுருக்கு வலை கிளிய மீன். காரணம், இயேசு அப்படி கொடுக்கல. அவன் படகை இயேசு கொடுத்தான், பார்ட்னர்ஷிப். அங்க ஒரு நிபந்தனை, இதை கொடுத்தான். ஒரு பெண் அவள்கிட்ட கொஞ்சம் மாதம் இருந்துச்சு, அதை சாப்பிட்டவ சாக இருந்தா. அவன் சொன்னா, முதப்பிடி மாவு எனக்கு கொண்டு தா. அவன் மாடுக்க வந்துச்சு. ஏழை பெண் சொன்னா, ஐயோ இவ்வளவு கடன்ல இருக்க, அந்த கடன் நீங்க காணும். அவகிட்ட கொஞ்சம் என்ன இருந்துச்சு, அவக்கு ஒரு நிபந்தனை வச்சு, நீ உள்ள எல்லா பாத்திரத்தை எடுக்கணும், கதவை மூடணும். அப்ப பணம் வாக்கு தத்தத்தினால் கிடைக்காது. பணம் உடன்படிக்கை. உடன்படிக்கை உடன்படிக்கை என்றால் என்ன? ராஜீவ் காந்தி இலங்கைக்கு வந்து ஜாகோட உடன்படிக்கை, கவர்னன்ட், ஒரு உடன்படிக்கை. அதாவது 2 பகுதியும் 2 காரியங்களை செய்ய இணக்கப்பாடு. அது 2 பேரும் ஒத்துக்கொண்டால் அதுக்கு பேர் உடன்படிக்கை. கிறிஸ்துக்கு முதல்ல தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில் உடன்படிக்கை. கிறிஸ்துக்கு பின்னால தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில் உடன்படிக்கை. அது பழைய உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை. அக்ரிமெண்ட் ஒரு சைன். என் வீட்டை உனக்கு வாடகை கொடுக்கிறேன், அதுக்கு 1 வருஷம் கீ மணி கொடுக்கணும். மாதம் 10ஆம் தேதிக்குள்ள 1 லட்சம் படி கொடுக்கணும். இந்த வீட்டை இன்னும் ஆளுக்கு கூலி கொடுக்க முடியாது. இந்த வீட்டுல நீங்க பிசினஸ் செய்ய முடியாது. நிறைய இது இருக்கு. இப்ப அடுத்த பக்கம் அவருக்கு மாத வீடை கொடுப்பேன், 1000 ரூபாய் கீழே ரிப்பேர் வந்து நான் செய்வேன், மத்தது நீ செய்யணும். இந்த வீட்டோட போகனா இந்த உடன்படிக்கை ஏதாவது மீறினா உடனே அனுப்பலாம். ஆனா மீறாம நீ நினைச்சோன்னா வீடு கேட்க முடியாது, 3 மாசம் டைம் தரணும். இது எல்லாம் சேர்ந்து வரும், அது உடன்படிக்கை.
தேவனும் மனிதனுக்கு இடையில உடன்படிக்கைக்கு பணத்தை ஜெபத்தினால பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சொன்னால் அது போய். பணத்துக்காக எவ்வளவோ ஜெபம் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் ஏழ்மையாக்காங்க. உடன்படிக்கை நிறைவேற்றுவதனால் நாம் ஐஸ்வர்யவானாய் மாற முடியும். இன்றைக்கு கர்த்தர் அந்த உடன்படிக்கை இந்த சபைக்கு அவர் வெளிப்படுத்த போகிறார். ரட்சிக்கப்பட ஒரு மனிதன் இருதயத்தில் விசுவாசித்து அவன் வாயினால் அறிக்கையிடும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட. அதே போல ஐஸ்வர்யத்துக்கு உடன்படிக்கை ரட்சிப்பை ஜெபத்தினால பெற முடியாது. அது வாயில் அறிக்கையிட வேண்டும். பணம் ஒரு உடன்படிக்கை. நீங்கள் ஒரு பொருளை கொடுத்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்கள் ஒரு பொருள் கொடுக்காவிட்டால் பணம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க சேவை செய்தால், வேலை செய்தால் சம்பளம் கிடைக்கும். நீங்க சேவை செய்தால் கூலி கிடைக்கும். பணத்தை நாம் இலகுவாக பெற முடியும். ஆனால் அதன் நிபந்தனையை பெற்றுக்கொள்ள வேண்டாம். நீ கடன் வாங்க மாட்டாய். அநேக ஜாதி கடன் கொடுப்பாங்க. ஆண்டவர் நீ வாக்கு பண்ணினு நீ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதி கடன் கொடுப்பேன் அப்படி ஜெபம் பண்ணுவான். வாக்கு பண்ணாங்க இல்ல, அது வாக்கு தத்தம் இல்ல. வாக்கு தத்தம் நான் உனக்கு தருவேன். ஆனா நாங்க அதை வாக்கு தத்தமா ஜெபம் பண்றோம் இல்ல. உபாகம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய். நீங்க கவனமாக்கணும். அவருடைய கட்டளை, ஆண்டவருடைய கட்டளை செய்ய கவனமாக்கணும். பைபிள் அப்படியே சுருக்கி முழு பைபிளை ஒரு கட்டளையா கொண்டு வந்தா 2 கட்டளை கொண்டு வரலாம். பிரதான கட்டளை என்ன? உன் முழு இருதயத்தோடு உன் பிதாவாகிய தேவன் மேல் அன்பு கூறு. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூறு. அதுதான் கட்டளை. அதுக்கு ஒப்பனையாக 2வது கட்டளை உண்டு. அதுக்கு ஒப்பனையாக 2வது கட்டளை, உன்னிடத்தில் அன்பு காட்டுது பேகணத்தில். அப்ப அந்த வசனம் பாங்க, நான் உனக்கு சொல்ல கட்டளை நீ செய்யணும். என்னது? உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு காட்டுறது. இதை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு இது கிடைக்கும். அதை செய்ய கவனமா இருக்க வேண்டும். சொல்லுங்க, கவனமா இருக்க வேண்டும். இன்று நான் உனக்கு விதிக்க உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கணும். அப்ப அது கவனமா. எதுல கவனம்? எதுக்கு கவனமா இருக்கணும்? உன் தேவனாய் கர்த்தரை, எல்லாம் சொல்லுங்க, உன் தேவனாய் கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறு. அதுதான் கண்டிஷன். நீ ரெடியா? ஆமா ரெடி. அப்ப நான் என்ன செய்வேன்? கவனமாக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில சகல ஆசீர்வாதத்திலும் மேன்மையா வைப்பேன். ஆண்டவர் நீங்க சொன்னீங்க மேன்மையா வைப்பேன்னு வாக்கு பண்ணினீங்களே, வாக்கு பண்ணல. வாக்கு பண்ணா இல்ல, கண்டிஷன். இதை செஞ்சா நான் செய்வேன். இது ஒரு நிபந்தனை, இது ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட். நான் வைப்பேன். அடுத்த வசனம், நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். எப்ப? என் சத்தத்துக்கு, உன் தேவனாய் கர்த்தரை முழு இதயத்தோடு அன்பு கூறுவாயாக சொன்னதை நீ சரியாய் செவி கொடுத்தா இப்ப சொல்ற எல்லாம் வரும். இப்படி அப்படி செஞ்சாதான் இது வரும். என்னது வரும்? நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இது வாக்கு தத்தமா? இது ஒரு உடன்படிக்கை. சொல்லுங்க, உடன்படிக்கை. அடுத்தது, உன் கற்பத்தின் கடியும் உன் நிலத்தின் கடியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா ஆடு மாடு வீட்டுல பூனைனா எல்லாம் நல்லாக்கும். எல்லாம் நல்லாக்கும். என்ன வளர்த்தா, பண்டி வளர்த்தாலும் பண்டி நல்லாக்கும், குழு குழுன்னு இருக்கும். ஆமென். எல்லாம் நல்லாக்கும். உன் கூடையும் மாப்பிசக உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரே எங்க கூட ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீரே, இந்த மாவை பிசக தொட்டி ஆசீர்வதியும் அப்படி சொன்ன ஜெபம் பண்ண கிடைக்குமா? இல்ல. அதுக்கு என்ன செய்யணும்? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாய். எல்லாம் வாய்த்து சொல்லுங்களேன். அடுத்த வசனம், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இது கட்டளையா? அடுத்த வசனம், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்பார். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க ஒரு வழியா வருவோம், 7 வாசலா ஓடிப்போன்னு.
ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். இப்போ ஒரு வழியா வந்து 7 வருஷம் ஓடிப்போம். அப்படியே அபிஷேகத்தை ஓன்னு ஜெபம் பண்ணணும். நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? ஜெபம் பண்ண நடக்குமா நடக்காதா? நடக்காது. இதான் சொன்ன, ஜெபத்தால் இது நடக்காது. இது எதால் நடக்கும்? உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன? உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு அன்பு கூறு. அப்படி செய்தால் அடுத்த வசனம், கர்த்தர் உன் களஞ்சியத்திலும் நீ கைது செய்யும் வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளை கை கொண்டு. என்ன கட்டளை? கட்டளை உன் தேவனாய் கர்த்தரில் முழு இருதயத்தோடு அன்பு கூறு. கட்டளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தர் நாம உனக்கு தரிப்பிக்கப்படும் என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு எல்லாம் பயந்துவான். உன் இருதயத்தை மட்டும் அவ கொடுத்து எல்லாம் பயந்துவான். நான் சொல்லுவேன், இப்ப எந்த நிலையில இருக்கியோ கர்த்தர் அதை எல்லாத்தையும் மாத்திடுவார். நீ எல்லாருக்கும் பயந்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் அதை மாற்றுவாங்க. நீ அவருக்கு உன்னை கொடுக்கும் பொழுது கர்த்தர் மாற்றுவார். இந்த நாள் ஆகாதிலே கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை இந்த சபையிலே செய்வாராக. ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாராக. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய அபிஷேகம் இந்த இடத்துல கடந்து வந்து இவர்களுக்குள்ளே தேவ கட்டளை கீழ்ப்படையத்தக்கதாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதாக, ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதாக. ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசம் நடப்பதாக. ஹல்லேலூயா. உட்கார்ங்க. அடுத்த வசனம், உனக்கு கொடுப்பேன் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆண்ட தேசத்தை கர்த்தர் உன் கற்பத்தின் கடியிலும் உன் மிருக ஜீவனும் பல்லும் உன் நிலத்தின் கடியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும். உங்க நிலம் ஆசீர்வாதமாக்கும். ஆண்டவரே இந்த நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டுன்னு நல்லா தண்ணி எடுத்து அப்படியே ஜாம் பண்ணி நல்லா கையெல்லாம் போட்டு தூணு எச்சிய போட்டு அப்படியே பணிஞ்சு இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும் நிலத்துக்கெல்லாம் போட்டா நிலத்துல பசபசான்னு அப்படி எல்லாம் வளரும். அப்படியா? வளராது. வளருமா? வளராது. அதுக்கு என்ன செய்யணும்? கட்டளை கை கொள்ளணும். கட்டளை கை கொள்ளணும். இந்த ஜெபம் செல்லுமா? செல்லாத நோட்டு. அடுத்த வசனம் பாருங்க, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கைது செய்யும் வேலைகளை ஆஸ்வதிக்கும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலைக்கு வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு நீயோ அன்று நீங்க சொன்னீங்க தானப்பா, செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா. நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? நடக்காது. ஏன்? இது கட்டளை. நீ ஒன்று செய்யணும். கீமணியை கொண்டு வராம 1 லட்சம் வாடகை கொண்டு போன வீட்டை தகுவானா? அப்ப கடன் இருந்துச்சுன்னா கட்டளையில ஏதோ மிஸ்டேக் இருக்கு. நான் தான் சொன்னேன், கடன் என் வாழ்க்கையில வந்திருந்தா எனக்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கு. நீயோ கடன் வாங்காதிருப்பா. அடுத்த வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவை விட்டு விலகி வேற தேவனை சேர்க்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நான் சொன்னதை மட்டும் செய்ய. உன் இருதயத்தை ஃபுல்லா உன் தேவனாய் கர்த்தருக்கு கொடுக்க வேணும். கொடுத்தால் நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளை கை கொள்ளவும் அவைகளின் படி நடக்கவும் அவர்களை செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாய் மாற்றுவார். இவ்வளவு ஆசீர்வாதம் 1-14 வரை ஆசீர்வாதம் செஞ்சா. ஆனா அடுத்த 15ஆம் வசனத்தை பாருங்க, உன் தேவனாய் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் நீ இதை செய்யாட்டி உனக்கு என்ன வரும்னு ஒரு லிஸ்ட் வருது. இதுக்கு ஆப்போசிட், நீ தலையாக மாட்டாய் வாளாய்வாய், நீ கடன் கொடுக்க மாட்டாய் கடன் காணாவாய். இதெல்லாம் நடக்குன்னா, இந்த 15க்கு கீழே எல்லாம் உங்களுக்கு நடக்குன்னா ஒரே ஒரு மிஸ்டேக் தான். என்ன மிஸ்டேக்? நீங்க உன் தேவனாய் கர்த்தருக்கு முழு இருதயத்தை கொடுக்கல. சும்மா சொல்லும் முழு இருதயத்தோடு அப்படி பாட்டு படிப்பாங்க, ஆனா இருதயம் இல்ல. செல்லம்பாங்க, ஆண்டவரே முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகி நின்று கொண்டு படிப்பான். முழந்தாள் படியிட்டு. அப்ப நம்ம அவரை கட்டளை செய்யணும். இன்னைக்கு பிரசங்கம் பணம் வாக்குத்தத்தல், அது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு நீ அன்பு கூறு.
மத்தேயு 12:35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாது. நல்ல மனுஷன் இருதயத்துல நல்ல பொக்கிஷம், பொல்லாத மனுஷன் இருதயத்துல பொல்லாதவா. அப்ப எங்க இருதயம் நல்லதா கெட்டதா? எரேமியா 17:9. எல்லாவற்றையும் பார்க்கல இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. எங்க இருதயம் கிறுக்கு. எங்க கிட்ட இருந்தா அது கிறுக்காக்கும். ஆனா அவர்கிட்ட எங்க இருதயம் போச்சுன்னா அது சுத்தமா மாறும். சரியா? அப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா, லூக்கா 12:34, நல்ல மனுஷன் இருதயத்தில் நல்ல பொக்கிஷம், கெட்ட மனுஷன் கெட்ட பொக்கிஷம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்குது. முழு இருதயத்தோடு நீங்க அவரை தேடணும். அப்ப உங்க இருதயம் அவர்கிட்ட போகுது. அவருடைய இருதயம் அங்க, முழு இருதயம் அங்க, இங்க யாருக்கிட்டே இல்லை, அங்க போகுது. எல்லாம் கவனிங்க. உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஒரு தம்பி வாங்க. உங்க இருதயம் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே இருதயம் இருக்கும். நம்ம இப்போ ஒரு பிசினஸ் ஒன்று பேசிக்கொண்டிருக்கோம். அது 3500 கோடி ஒரு மாணிக்கங்கள் அவனுக்கு கிடைச்சிருக்கு. பழங்கொடையில் ஒருத்தருக்கு அவன் அது அப்படியே பெட்டியில வச்சு அங்கேயே தான் படுக்கான், அங்கேயே தான் டாய்லெட்டுக்கு. அது விட்டு போகல. ஏன்னா பணம் அங்க அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா பொக்கிஷம் அங்க. இன்றைக்கு நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க. நீங்க இங்கே இருந்ததுக்கு உங்க இங்கே இருதயம் எங்கே அனுப்பாங்க. வீட்டுல நகையை எங்கேயோ பேக்ல வச்சு கதவு மூடாம வந்துட்டீங்க. எங்க இருக்கும் இருதயம்? அங்கதான் இருக்கும். அப்ப இருதயத்தை அங்க வைக்கும். சொத்து எங்கேயோ அங்கதான். உங்க புது காரை இப்ப கொண்டு வச்சுட்டீங்க. உங்க மனசையே அங்க எவனா கீறிக்குவானா. ஏன்னா எங்க பணம் அங்க, எங்க இருதயம் அங்க தாக்கும். பணத்தின் மேல தாக்கும். நம்ம அங்க ஓடுவோம், பணத்தை ரொம்ப விரும்பும். அப்ப இருதயம் பொக்கிஷம் எங்க இருக்கு அங்கதான் இருக்கும். சரியா? அப்ப பொக்கிஷம் எங்க இருக்கு அங்கதான் இருக்கணும். இப்ப மிலானுக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்குது. மிலான் கிட்ட 10 லட்சம். எவ்வளவுக்கு? 10 லட்சம். அப்ப உங்க இருதயம் எங்க இருக்கும்? 10 லட்சத்துல. அது எங்க இருக்கு? உங்ககிட்ட. அப்ப உங்க இருதயம் உங்க பணத்து மேல இருக்கும். அதுலதான் நீங்க வச்சுப்பீங்க. இப்ப ஆண்டவர் சொல்லாரு, உங்க முழு இருதயத்தோட ஆண்டவரை தேடுன. தேட முடியுமா? இருதயம் போவாது. ஏன்னா பைபிள்ல கண்டிஷன் படி இருதயம் எங்க இருக்கும்? பொக்கிஷம் இடத்துல. பொக்கிஷத்தை இங்க வச்சுக்கொண்டு இருதயம் அங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. இருதயம் இருக்கும் பொக்கிஷம் இடத்துல. அப்ப உங்களுடைய இருதயம் இங்க தான். நீங்க எதை ரொம்ப நேசிக்க அங்கதான் இருக்கும். நீங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஆனா பைபிள் சொல்லுது 1 யோவான் 2:15, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். நீங்க இந்த பணத்தில் அன்பு காட்டக்கூடாது. நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பு காட்டணும். ஆனா ஆண்டவரிடத்தில் அன்பு காட்ட முடியாது. ஏன்னா உங்ககிட்ட பொக்கிஷம் வச்சுக்கொண்டு இருதயம் அங்க இருக்குன்னு சொன்னது பொய். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்ப உங்க பொக்கிஷம் இங்க இருந்துச்சுன்னா நீங்க இதுலதான் உங்க இருதயம். இப்ப உங்களுக்கு பிதா கிட்ட அன்பு இல்ல. இப்ப நீங்க உடன்படிக்கையா மீறிட்டீங்க. இப்ப நீங்க கடனா மாறுவீங்க. உங்களுக்கு 14 கோடிக்கு வீடு இருக்கலாம், நிறைய பொருள் இருக்கலாம். நம்ம கடன்ல இருப்போம். ஏ மிஸ்டேக். ஏன்னா எங்க சொத்து மேலதான் எங்களுக்கு இருக்கும். அப்ப பைபிள் சொல்லுது, ஓ இருதயம் பொக்கிஷத்துல இருக்கும். அப்ப கடவுள்கிட்ட உனக்கு அன்பு இருக்காது. அப்ப பொக்கிஷத்தை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவர்கிட்ட. எப்படி? லேவியராம் 27:30, தேசத்தின் நிலத்திலும் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கத்துக்குது. அது கத்துக்கு பேசணும். எனக்கு பணம் தேவை, ஆனா உங்க பணம் எனக்கு தேவையில்லை. உங்க பணம் எனக்கு தேவையில்லை. எனக்கு கடவுள் பணம் கொடுப்பா. ஆமென். எப்படிதான் சந்திக்கப்படுதோ தெரியாது, ஆனா அவ அற்புதமாக சந்திக்க. அப்ப பைபிள் சொல்லுது, தேசத்தின் நிலத்திலும் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் கத்தக்குது. அது
கத்துக்கு பரிசுத்தம். சொல்லுங்க பரிசுத்தம். தசம பாகம் பரிசுத்தம். உங்களுக்கு 10 லட்சம் கிடைச்சா 1 லட்சம் தசம பாகம். 100ல் 10 என்பது முழுமை. சொல்லுங்க 10 என்பது முழுமை. 10 என்ன தெரிந்தால் 10,000 கோடியும் என்ன முடியும். 1 சொல்லுங்க 2 அப்போ 3 சத்தமா 4 5 6 7 8 9 10 ஃபுல்லா முழுமை. அதுக்கப்புறம் 11 திரும்ப 1 12 13 14 15 16 17 18 19 20 20 முடிச்சோன்னா 21. அப்ப 10 என்பது முழுமை. அப்ப இவர் என்ன செய்றாரு? 10 லட்சம் இல்லாட்டி நான் சொல்ல ஒரு லட்சம் கிடைச்சிடு. 1 லட்சம் கிடைச்சோட இறுதி அங்கதான் இருக்கும். ஆனா 10,000 கடவுள் கொடுப்பதுக்கு அர்த்தம் நீ முழுமையை கொடுத்துட்டாய். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை படிச்சு சொன்னாரு, எல்லாத்தையும் சாப்பிடுங்க, ஆனா உன்னை மட்டும் சாப்பிடாது. ஆனா இது சாப்பிடாம உனக்கு நித்திய ஜீவன். சாப்பிட்டா சாகவே சாவாய், நிர்வாணமாவா, முள்ள மிதிப்பாய், உனக்கு வேர்வை சிந்தி நீ கஷ்டப்படுவாய். பார்த்து அது உடன்படிக்கை மேகினாங்க. அப்ப ஆண்டவருக்கு 10 கொடுத்தால் அது பரிசுத்தம். இப்ப கவனிங்க, இது பரிசுத்தம் என்றால் எது? இவருக்கு 1 லட்சம் கிடைச்சு 10,000 பரிசுத்தம் என்றால் ரோமர் 11:16 மேலும் முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுதும் பரிசுத்தம். 100ல் 10 பரிசுத்தமானா 90 பரிசுத்தம். பரிசுத்தம் என்றால் சுத்தம் அல்ல, பரிசுத்தம் என்றால் வேறு பிரிக்கப்பட்டுச்சு. அப்ப நீ கடவுளுக்கு வச்சு நீ ஒரு சாப்பாடை முதலாவது எடுத்து அவருக்கு வச்சுட்டா மீதி சாப்பாடுல உனக்கு நோய் வராது, விஷம் வராது. ஏன்னா அதுவும் பரிசுத்தம், அதுவும் கத்துக்கு சொந்தம். அப்ப நீ முழுமையாய் கொடுத்தா முழுவதும் தருகிறேன். ஆண்டவரே நான் ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்தது சமன். நீ 10 கொடுத்தால் முழுசையும் கொடுத்துட்டா. யாருக்கு? ஆண்டவர்கிட்ட. அப்ப முதல் படிமா பரிசுத்தனா நீ அவருக்கு கொடுத்துட்டாய். இப்ப இவ 10 ஆண்டவருக்கு கொடுத்தோன்னு 10 இங்க வந்துட்டு இது வந்தோன்னு முழுசும் பரிசுத்தமாயிட்டு. இப்ப இவட முழு பொக்கிஷம் எங்க இருக்கு? ஆண்டவர்கிட்ட போனோன்னு உன் இறுதி எங்க இருக்கும்? பொக்கிஷத்துல. அப்ப பொக்கிஷம் எங்க இருக்கு? ஆண்டவர்கிட்ட. அப்ப உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு இப்ப அவன் நேசிக்கிறான். இப்ப அவன் வாளாக மாட்டான், இப்ப அவன் தலையாய் மாறுவான். இப்ப கடன் வாங்க மாட்டான், இப்ப கடன் கொடுப்பான். அப்ப உடன்படிக்கை முக்கியம். உபாகமம் 8:14 உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனை கர்த்தரை மறக்காத. என்ன நடந்தாலும் ஒரு நாளும் அவரை மறக்காத. உன்னை போஷித்து வந்த மறக்காத. எனக்கு திடீர்னு 500,000 ரூபாய் கிடைச்சா டக்குன்னு வாகனத்தை நிப்பாடி நான் 100 ரூபாய் ஆண்டவர் கொடுத்துவேன். அதை கொடுத்துவேன். ஏன்னா பொக்கிஷத்தை என்கிட்ட வச்சுக்கொள்ள மாட்டேன். என் பொக்கிஷம் அவகிட்ட. எனக்கு 5,000 கிடைச்சோன்னா 500 ரூபாய் வாகனத்தை சைடுக்காக உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். நான் அவ கொடுத்துருவேன். அது என் பழக்கம். எனக்கு என்ன கிடைச்சாலும் நான் உடனே அவங்க நினைப்பேன். அப்ப அவரை மறக்காதே. முதலாவது மறக்காது. சொல்லுங்க சத்தமாய். என் சம்பாத்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளக்கூடாது. நீ சொல்லக்கூடாது, நான் தான் குட்டி போடுச்சு, நான் தான் சம்பாதிச்சேன், நான் நல்லா பார்த்தேன் அப்படி சொல்லக்கூடாது. அது கடவுள். 10 நாய் கணத்துல சிக்கன் குனியா வாக மாதிரி டாக் குனியா வந்துச்சுன்னா எல்லாம் அவுட்டு. அவருக்கு தான் கொடுக்காது. அம்மே எல்லாம் அவ. நான் சம்பாதிச்சேன், நான் தான் எடுத்தேன், இந்த கண்டெக்ட் எனக்கு கிடைச்சு, அதெல்லாம் இல்லை. ஒரு மண்ணு இல்லை. எல்லாம் அவடைய கிருபை. எல்லாம் அவ கொடுக்க. நான் உனக்கு தருவேன். ஆமே உடனே நீ மறக்கூடாது. இது அவருக்கு தந்தது, இது அவருக்கு கொடுத்தது. எப்பயும் நினைச்சு கொண்டு. அப்ப சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கை. கவனமாக. ஏன் கவனமாக? அடுத்த வசனம். முதலாம் மறக்காது, கவனமாக. இப்ப பாங்க. உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. அவர் என்ன கிடைச்சோன்னா அவரே பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை. என்ன உடன்படிக்கை? உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசித்தால் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், வாளாக்க மாட்டேன் தலைவர். அதை அவர் செய்யும்படி.
அதை அவர் செய்யும்படி இந்நாள் உனக்கு உண்டாக்க இது போல ஐஸ்வத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை உனக்கு கொடுப்பா. அவர் பலம் தர காரணம் அவருடைய உடன்படிக்க. நீ அவர் கொடுத்த இறுதி அங்க போயிடும். எசேக்கியேல் 44:30. சகலவித முதல் கனிகளில், அதாவது நிறைய பேர் சம்பளம் கிடைச்சோன்னு தசமா கொடுப்பாங்க. இல்ல, உனக்கு கிடைக்கிற எல்லாத்துலயும். இப்ப உங்க வீட்டுல ஒரு மரம் இருக்கு, மாங்காய் மரம். அந்த மாமரம் கனி கொடுத்தால் முதல் கனி ஆண்டவருக்கு சொந்தம். அதாவது அந்த மரத்துல காய்கிற எல்லா கனியும் ஆண்டவருக்கு சொந்தம். அதுல ஒண்ணுக்கு சார் நீங்க எடுக்கக்கூடாது. அப்ப அடே அவ்வளோதையும் கொடுக்கணுமா? ஆமா, நீ அவ்வளோதையும் கொடுக்கணும். அதுல கொஞ்சம் வஞ்சை கூடாது, அணியனையா சப்பல் மாதிரி. அவன் அப்படி கொடுத்தோன்னு என்ன நடக்கும்னா, உனக்கு வளமையா கிடைக்கிற மாங்காய், ஒரு மாங்காய் மரத்துல ஒரு 1000 காய் தான் சீசனுக்கு கிடைக்கணும், உனக்கு 10,000 கிடைக்கும். உன்னைய வாழாக்கமா அந்த மாங்காய் மரத்தை வச்சே தலையாக்குவார். அதே மாதிரி தான் கடவுளுக்கு ஃபுல்லா கொடுத்தோணும். அப்ப இந்த வசனம் சொல்லுது, சகலவித முதற் கனிகளும் எல்லா முந்தின பலனும். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கிடைச்சோன்னா 1000 கிடைச்சா 100 ரூபா கொடுத்துடணும். 50,000 கிடைச்ச உடனே கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இப்ப மிலானுக்கு 10 லட்சம் கிடைக்குது, ஆமீன் சொல்லி எடுத்துக்கோ, கிடைக்கும். கிடைச்சோன்ன 1 லட்சம் கொடுக்கணும். அன்னைக்கு கொடுக்க நினைச்சுக்க. ஆனா பக்கத்து வீட்டுல ஒரு ஆளுக்கு காசு கொடுக்கணும், அதுல 50,000 கொடுக்க, அது தப்பு. கொடுத்துட்டு 1 லட்சம் சர்ச்சு கொடுத்து வேலை இல்லை. நீ ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா இப்ப யாரோ ஒரு ஆள் குடிச்சிட்டு, அந்த ஒரு ஆள் குடிச்ச டீய அந்த கப்பை கொண்டு உங்களுக்கு கொடுக்காங்க, குடிங்கன்னு. குடிப்பீங்களா? இல்ல, ஏன்னா அது இன்னொரு ஆள் வாய் வச்சுட்டாங்க. அதே விதமா தான் கடவுள் ஃபர்ஸ்டா தான் இது. இப்ப அவருக்கு செகண்ட்ல முதலாவது ராஜ்யம், அவருடைய நீதியை கொடுக்கணும். ஏன் போன கிழமை இந்த சர்ச்சில் இருக்க நிறைய பேர் சர்ச்சுக்கு வரல? உனக்கு சொந்தம் முக்கியம், அதனால நீ வரல. உன் சொந்தத்துக்காக நீ வரல, உலகத்துக்காக உறவுக்காக வரல. உன்னைய தூக்கி கீழே போட்டு மிதிச்சதும் அந்த சொந்தம் தான். உன்னைய கணக்கெடுக்காம இருந்ததும் அந்த சொந்தம் தான். நீ செத்து போனன்னு அதே நிமிஷம் அடுத்த நிமிஷம் போனன்னு சொல்றதும் சொந்தம் தான். 2-3 நாளைக்கு பிறகு மறந்து அவன் மகண்ட கல்யாணத்துக்கு முதல்ல மாசத்துல நீ செத்தா, ஏன் தான் இந்த நேரம் போய் செத்தானோன்னு நினைக்கிறது அவன் தான். அதையும் பார்க்காம கல்யாணம் செய்யறதும் அவன் தான். எதுக்காக? நிறைய பேருக்கு சண்டே சர்ச்சுக்கு வர முடியாது, ஆனா கூட்ட முடியும். 1 மணிக்கு 2 மணிப்பா எங்கேயோ சுத்தி கொண்டு இருப்பான். நீ கடவுளை முதல்ல வைக்கல, நீ ஃபர்ஸ்டா கடவுளை வை. இந்த சர்ச்சை விட்டு நீ வேற எந்த சர்ச்சுக்கு போய் நல்லா இருக்க மாட்டா. நீ வேற சர்ச்சில் இந்த சர்ச் வந்து நல்லா இருக்க மாட்டா. உனக்கும் கடவுளுக்கு உறவு சரியாக்கணும். பாஸ்டர் நல்லா ஜாம் பண்ணுவேன் முழங்கால. நீ ஜாம் பண்ணனால பேய் வராம இல்ல, பேய் வர பழக்கானுக்கு. நீ ஓப்பது உப்ப பேசி பேய் வரும், அடுத்தனை பத்தி பேசி பேய் வரும், நெகட்டிவா பேசு, குறைவா பேசு, குறை பேசிக்கொண்டே பேய் வரும். பேய் வர நல்லா ஜாம் பண்ண பேய் வராமல. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி முடிச்சோன்னு தான் பேயே வந்துச்சு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் கேட்கிறேன் இந்த வசனம் கடைசியா. சகலவித முதற் கனிகளும் எல்லா முந்தின பலனும் நீங்கள் காணிக்கை செலுத்தும் எவ்வித பொருட்களும் ஆசை எல்லாம் 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 சொல்லுங்க. எல்லாம் சம்பளத்தை மட்டும் கொடுத்து ஏமாத்தாத. அங்கிட்டு இங்கிட்டு வாங்குறது ஏமாத்துற மாதிரி, உன் அம்மாவை பொண்டாட்டி ஏமாத்துற மாதிரி இங்கே ஏமாத்தாத. அவர் எல்லாம் அறிந்தவர். செலுத்தும் எவ்வித பொருளும் ஆசாரனுடையதாய் இருப்பதாக. அடுத்த வசனத்தை வாசிங்க சத்தமாய். உங்கள் வீட்டில் தங்கும் படிக்கு. வீட்டில் என்ன செய்யணும்? ஆசீர்வாதம். அப்படி பணம் இருக்கணும். உங்க வீட்டில் என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும். பாஸ்டர் வருது, ஆனா போகுது பாஸ்டர், நிக்க மாட்டேங்குது. சில வீட்டுல பாங்க நகைலாம் அப்படியே பத்திரமா பேங்க்ல வச்சிருப்பாங்க. நகைலாம் எங்க வச்சிருக்காங்க? பத்திரமா பேங்க்ல அடகுல வச்சிருப்பாங்க, லொக்கர்ல வச்சிருப்பாங்க. நிக்காது, பணம் நிக்காது. எங்க வீட்டுல ஆசீர்வாதம் நிக்க வேண்டும், லொக்கர் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும். தேவன் அதை செய்வார். தங்கும் படிக்கு
நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தை, அந்த ஃபர்ஸ்ட கொடு. இன்னைக்கு தீர்மானம். இதுக்கு முதல் நீ எப்படி இருந்தியோ பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நீ தீர்மானம் எடு. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு தகுத்தது காரணம் பொருளாதார வளர்ச்சி நிபந்தனையை நீங்கள் பின்பற்றவில்லை. நீங்க இந்த கவனத்தை உடைச்சிட்டு நான் ஏன் ஏழையா இருக்கேன், ஏன் எனக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னு நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி உன் பண பிரச்சனை தீர்க்க சத்தமாய் முடியாது. வெரி சிம்பிள். வந்ததை கொடுத்து, ஐயோ வந்தது இப்படி கொடுக்க முடியாது, அங்க ஒரு தேவை இருக்குன்னா நீ என்ன சொல்றானா உன் தேவை பெரு சொல்ல. ஆனா உனக்கு தெரியல, நீ வந்ததை கொடுத்தா அந்த தேவையை அவ சந்திப்பா. சிலர் சொல்லுவாங்க, இப்ப நான் நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால நான் இந்த பணத்தை வச்சுக்கொண்டு அந்த பிரச்சனை தீர்த்து எனக்கு பணம் கிடைச்சோன்னு நான் பணக்காரன்னு கத்து கொடுக்க. இல்ல, பணக்காரனா ஆக்குவதே அவ கொடுப்பதுதான். அந்த வாழ்க்கை நீ வாழ வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, உன்னை ஆசீர்வதிக்க அது ஒரு நிபந்தனை. அந்த நிபந்தனை, அந்த கட்டளை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடு அன்பு கூறுவாயாக.